சோத்திரம் கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. இந்த கால பொழுதுலையும் கூட ஒருவேளை நீங்கள் வேதனை துன்பமாக இருக்கலாமே, வேதனை துன்பமாக இருக்கலாம். நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. வேதனை துன்பம் வரும்போதெல்லாம் தேவனை வேண்டும் போதெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை. அப்போ தேவனை வேண்ட வேண்டும். அந்த வேதனை துன்பம் வரும்போதெல்லாம் தேவனை வேண்ட வேண்டும். இன்றைக்கி வேதனை துன்பங்கள் வரும்போது நிறைய பேர் தேவனை மறுதளிக்கிற மாதிரி தான் இருக்கிறது. மறுதளிக்கிறாங்க. எனக்கு எதுக்கு இந்த சோதனை, எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, எனக்கு எதுக்கு இந்த அவமானம், என்னை எதுக்கு இந்த உலகம் தள்ளி வைக்குது, என்னையா இப்படி வெறுப்பாக பேசுகிறாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு அப்படின்னு சொல்லி கவலைப்படாமல் இருங்க. அவங்க ஒன்று சேர்ந்தால் தான் ஆண்டவர் அங்கே வெட்டி சிறக்க முடியும், அவங்கள வைப்பார். அவங்களெல்லாம் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து நம்மளை ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை போல தள்ளணும். அப்போ தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வெட்டி சிறக்க பண்ணுவார். இப்போ நம்ம வெட்டி சிறக்கிறத நமக்கு முக்கியமே ஒழிஞ்சு, வெட்டி சிறந்து நம்ம வாழ்க்கையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றியோட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. இந்த கால பொழுதுலையும் கூட வெட்டி சிறந்து நம்ம என்ன செய்யணும், வாழ வேண்டும். ஆமென். அப்போ பயப்பட தேவையில்லை. வேதனை துன்பம் வரும்போதெல்லாம் ஈஸியாக நினச்சிக்கங்க, எனக்கு வேதனை வந்தானா துன்பம் வந்தானா தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை வெட்டி சிறக்கப்படுறதுக்கு தான் இவ்வளோ காரியங்கள் செய்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உலகத்திலேருந்து நம்மளை ஒதுக்குறது குறித்து சந்தோஷப்படணும். நிறைய பேர் துக்கப்படுவாங்க. அங்கே ஒதுக்கிட்டாங்க, அந்த பாஸ்ட் ஒதுக்கிட்டாங்க, அந்த சபை ஒதுக்கிருச்சு, அந்த பெலசிப்பு ஒதுக்கிருச்சு, எல்லாம் நினச்சி கவலைப்படுவாங்க. கவலையே படாதீங்க. தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை ஆசீர்வாதமாக தேசத்துக்கு செய்யும்படியாகத்தான் வேதனை துன்பம் அங்கே வரும். நமக்கு யாராக இருந்தாலும் அங்கே வருமாமே. அப்போ அந்த வேதனை துன்பம் இல்லாத நம்மளுடைய வாழ்க்கையில் வெட்டி சிறக்க முடியாது. இன்றைக்கு கால பொழுதில் கூட நமக்கு வேதனை துன்பம் வரும்போது வெட்டி சிறக்கிற ஆண்டவரை நம்ம நம்பி வாழ வேண்டும். அவரோடைய இணைந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தான் தேவன் நம்மளை பரிசோதிக்கலாம். ஒரு வேளை பிசாசு பரிசோதிக்கும் போதெல்லாம் சோத்திரம், நீங்கள் ஈஸியாக வந்துட்டோம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி காரியத்தை சொல்கிறீங்க. ஆனால் தேவன் சில காரியங்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனி முறையில் சோதனை பண்ணுவார். விசேஷமாக சோதனை பண்ணி பார்ப்பார். சோதனைக்கு பிற்பாடு நீ சாதனையாக இருக்கியா, அந்த சாதனை படைக்கிறதுக்கு தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டார். அந்த சாதனையான ஊழியத்தை செய்யத்தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். அப்படியா கொஞ்ச காரியத்தோடு கால பொழுதுல இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கல கட்டி பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக அண்டியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த கால பொழுத தேவனாகிய கர்த்தர் கிருபையை ஆசீர்வதித்து ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். ஆமீன். தகப்பனே, வேதனை துன்பம் நெருங்கி வரும்போதெல்லாம் நாங்கள் ஜெபிக்க தேவனை எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.